ஹலோ வியூவர்ஸ், கால அளவைகள் கேலண்டர் கணக்கில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 8வது கணக்கு. இன்று செவ்வாய்க்கிழமையில் 61 நாட்கள் கழித்து என்ன கிழமை அப்படின்னு கேட்கும். அதாவது இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை கால்குலேட் பண்ணீங்க, இது செவ்வாய்க்கிழமை. சரி, 61 நாட்கள் கழித்து அப்படின்னா என்ன கிழமை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 61 என்ன பண்ணலாம், 7ஆல் வகுங்க, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். 61 7ஆல் வகுத்தீங்கன்னா 8 56, மீதி 5 நாட்கள் வரும். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை தான் பூஜ்ஜியமாக எடுத்துக்கணுங்க. பாருங்க, எந்த கிழமையை கொஸ்டினில் கொடுக்குறாங்களோ அன்றைக்கி என்ன கிழமைனா செவ்வாய்க்கிழமை, அதை பூஜ்ஜியமாக எடுத்துக்கணும். அதுலேருந்து என்ன பண்ணணும், புதன் வந்து 1ன்னு எடுத்துக்கணும், வியாழன் 2, வெள்ளி 3, சனி 4, ஞாயிறு 5. இப்போ இங்கே 5 தானே மீதி வந்திருக்கு. அப்போ 5 எதை குறிக்குது, ஞாயிறு குறிக்குது. அப்போ இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் அப்போ கண்டிப்பாக 5வது நாள் அந்த அவங்க சொன்ன டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 61 நாட்கள் கழித்து அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிறு ஆன்சர். அடுத்து 9வது கணக்கு. 2014 செப்டம்பர் 6ஆம் தேதி சனிக்கிழமை எனில் 2064 செப்டம்பர் 6 என்ன கிழமை அப்படிங்கிற. 2014லேருந்து 2064 போகிறோம். சரிங்களா, 2014லேருந்து 2064 கிட்டத்தட்ட 50 வருஷம். அப்போ 50 வருஷத்தை 50 × 365 பெருக்கணும். சரிங்களா, 50 வருடங்களை பாருங்கள். அதே மாதிரி அன்றைக்கி என்ன கிழமை கொடுத்துருக்காங்கன்னா சனிக்கிழமை கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம பூஜ்ஜியம் எழுதணும். சனிக்கிழமை பூஜ்ஜியம், அப்போ ஞாயிற்றுக்கிழமை 1, திங்கக்கிழமை 2, செவ்வாய்க்கிழமை 3, அந்த மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா, கொஸ்டினில் எதை கொடுக்குறாங்களோ அந்த கிழமை தான் பூஜ்ஜியமாக நம்ம கணக்கு பண்ணிக்கணும். ஸோ 2014லேருந்து 2064 வரை உள்ள கால இடைவெளி வந்து 50 வருடங்கள். அப்போ ஒரு வருஷத்துக்கு 365னா 50 × 365 பேருன்னா 18,250. கரெக்டுங்களா. இதுக்கிடையில் லீப் இயர் எது வருதுன்னு பார்க்கணும். அதை கூட்டிக்கணும். ஒவ்வொரு லீப் இயருக்கும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கூட்டிக்கணும் இல்லையா. ஸோ இதில் எத்தனை லீப் இயர் வருதுன்னா 13 லீப் இயர் வருது இடையில. ஏன்னா 2014லேருந்து இதுக்கிடையில் 2064க்குள்ள எத்தனை லீப் இயர் வருதுன்னா 2016, 2020, 2024, 2028, 2032 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். மொத்தம் 13 லீப் வருடங்கள் வரும். சரிங்களா. ஸோ 13 இதோட கூட்டிங்கன்னா 18,263. அதை தான் 7ஆல் வகுக்கிறோம். ஸோ 18,263 7ஆல் வகுத்தீங்கன்னா 2 14, மீதி 4 42, 7 42. அடுத்தது 6 எடுத்துக்கிறோம். 6 7ஆல் வகுக்க முடியாது, அப்போ பூஜ்ஜியம் சேர்த்துக்கணும். பூஜ்ஜியம் சேர்த்தாச்சு. அடுத்து 63, 9 63, அவ்வளோதான். ப்ளஸ் மீதி வந்து பூஜ்ஜிய நாட்கள் வருது. சரிங்களா, பூஜ்ஜிய நாட்கள் என்பதால் நம்ம ஏற்கனவே என்ன கிழமை கொடுத்தா சனிக்கிழமை, பூஜ்ஜியம்னாலே அதே கிழமை தான் எடுத்துக்கணும். அப்போ பூஜ்ஜியம்ன்றது சனிக்கிழமை. அப்போது அந்த 50 வருடங்கள் கழித்து அந்த நாளில் என்ன கிழமை வரும்னா சனிக்கிழமை வரும். அடுத்தது 10வது கணக்கு. 2014 ஏப்ரல் 10 வியாழக்கிழமை, 2019 ஏப்ரல் 10ஆம் தேதி என்ன கிழமை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2014லேருந்து 2019 மொத்தம் எத்தனை வருஷம் அப்படின்னா டேட் அதே தான், ஏப்ரல் 10லேருந்து ஏப்ரல் 10. அப்போது 2015, 2016, 2017, 2018, 2019 ஏப்ரல். ஸோ 5 வருடங்கள் முழுமையாக வருது. ஸோ 5 வருடங்கள் முழுமையாக வருது. 5 × 365 ப்ளஸ் இதுக்கிடையில் லீப் இயர் ஏதாவது வருதா பார்க்கணும். 2014லேருந்து 2019க்குள்ள 2016 வந்து ஒரு லீப் இயர். 2016ஆம் வருடம் வந்து, ஏன்னா அது 4ஆல் வகுப்படுது. ஸோ லீப் வருடன்றதுல 1 கூட்டிக்கணும். பாருங்க, 5 × 365 1825 ப்ளஸ் 1 கூட்டணும் 1826. அதை 7ஆல் வகுக்கணும், அவ்வளோதான். சரிங்களா, 7ஆல் வகுத்தோம்னா 260 வாரங்கள் ப்ளஸ் 6 மீதி வரும். சரிங்களா, 1826 நம்ம 7ஆல் வகுப்படுறோம். சரிங்களா, 2 முறை வரும். 14, மீதி 4 42, 7 42. அடுத்தது 6 இறக்குறோம். அப்போ கூட என்ன பண்ணலாம், பூஜ்ஜியம் சேர்த்தோம்னா அதை மீதி நாள் 6 தான் வருது. 260 வாரங்கள் 6 நாட்கள். ஸோ அந்த 6ன்றது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இங்கே எந்த நாள்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன கிழமை இருக்குன்னா வியாழக்கிழமை கொடுக்குறாங்க. அப்போ வியாழக்கிழமையை நம்ம பூஜ்ஜியமாக எடுத்துக்கணுங்க. ஸோ வியாழக்கிழமை பூஜ்ஜியம், வெள்ளிக்கிழமை 1, சனிக்கிழமை 2, ஞாயிற்றுக்கிழமை 3, திங்கக்கிழமை 4, செவ்வாய்க்கிழமை 5, புதன்கிழமை 6. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6ன்றது எதை குறிக்குது அப்படின்னா புதன்கிழமையை குறிக்குது. ஸோ அதுதான் ஆன்சர், சி ஆப்ஷன். ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீப் இயர் ஒரு வருஷத்தில் ஒரு வருடம் கொடுக்குறாங்க அப்படின்னா 2015 அப்படின்னா இந்த வருடம் லீப் இயரா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது. ஒவ்வொரு வருடத்தை அது லீப் இயரா இல்லை சாதாரண வருஷமா அது லீப் இயரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சாதாரண வருஷம் அப்படின்னு சொன்னால் 365 நாட்கள் இருக்கும். லீப் இயர் இருந்தால் 366 நாட்கள் இருக்கும். அந்த ஒரு நாள் எதில் வரும்னா பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாள் சேர்ந்துடும். ஸோ ஏற்கனவே பிப்ரவரியில் 28 நார்மலாக சாதாரண வருஷமாக இருந்தால், லீப் இயர் இருந்தால் 29 வரும் அந்த அந்த மாதத்தில் மட்டும். ஸோ இந்த லீப் இயரான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கிற வருஷத்தை 4ஆல் வகுப்படணும். சரிங்களா, இப்போ 2011 அப்படின்னு கொடுக்குறான்னு வச்சுக்கலாம். இதை 4ஆல் முழுமையாக வகுப்படுதா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா, 4ஆல் முழுமையாக வகுப்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5×20 கழிச்சிட்டோம்னா 0 வரும். அடுத்தது 1 இறக்குறோம். ஸோ 1 வகுக்க முடியாது, அப்போ 0 சேர்த்துட்டு மறுபடியும் 1 இறக்குறோம் இல்லைங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 முறை வரும், என்னங்க 8, மீதி வந்து 3. ஸோ மீதி இன்றி வகுப்படணும். மீதி 3ன்னு வர்றதுனால இப்போ 2011 லீப் இயர் கிடையாது. ஸோ அதுவே 2012 எடுத்துட்டுனா லீப் இயர் வரும். ஏன்னா இந்த இடத்துல 2 சேர்த்தோம்னு வச்சுங்களேன்,
அப்போ இந்த இடத்துல 3 நாங்க 12ன்னு வந்துடும். அப்போ மீதி வந்து 0 வரும். ஸோ அது வந்து லீப் வருடம். சரிங்களா? 2000 அதாவது ஒரு வருஷத்தை 4ஆல் வகுப்பட்டோம்னா, ஏன்னா லீப் இயர்ன்றது 4 வருடங்களுக்கு ஒரு முறை தான் வரும். லீப் இயர்ன்றது 4 வருடங்களுக்கு ஒரு முறை. இப்போ 2012 லீப் இயர்னா 2000 இதுக்கு அடுத்த 4 வருஷம் கேட்டா 2016, 2020, 2024 அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். சரிங்களா? ஒரு வருடம் கொடுக்கும்போது அதை லீப் இயரா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுன்னா 4ஆல் வகுப்பட்டா அது லீப் இயர்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ 1600 வருஷம். இப்போ இதை 4ஆல் வகுப்பட்டீங்கன்னு வச்சுங்க, 4 16. இப்போ இந்த 2 0 அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோம்னா 400ஆல் முழுமையாக வகுப்படுது, மீதி இன்றி வகுப்படுது. ஆனால் இது 1400 லீப் இயரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, இல்லை. இல்லைங்களா? ஏன் அப்படின்னா இந்த நூற்றாண்டு வரும்போது மட்டும் 4ஆல் வகுப்பட்டாலும் மட்டும் போதாது, 400ஆலையும் வகுப்படணும். சரிங்களா? அது வந்து நூற்றாண்டுகள் வரும்போது, அதாவது 1100, 1200வது வருஷம், 1500வது வருஷம், 1600வது வருஷம், 2000, சரிங்களா? 2100, 2200 இந்த மாதிரி நூற்றாண்டுகள் வரும்பொழுது அது எல்லாமே 400ஆல் வகுப்படணும். ஏன்னா கண்டிப்பா அது 4ஆல் வகுப்படும். ஏன்னா கடைசி 2 இலக்கங்கள் 0 இருந்தால் அது கண்டிப்பா 4ஆல் வகுப்படும். அது எந்த எண்ணாலும் சரி. இப்போ 200ன்னு வச்சுங்களேன், இது கண்டிப்பா 4ஆல் வகுப்படும். சரிங்களா? 1200னா கண்டிப்பா, ஏன்னா கடைசி 2 இலக்கங்கள் இரண்டுமே 0 அப்படின்னா கண்டிப்பா அது 4ஆல் வகுப்படும். இது வந்து 4னுடைய வகுப்படும் தன்மை. அதனால நூற்றாண்டுகள் கணக்கு வரும்போது மட்டும் இப்போ 1900ன்னு வருதுன்னு வச்சுங்களேன், இப்போ இதை வந்து 400ஆல் தான் நீங்கள் வகுப்படணும். ஸோ 400ஆல் வகுப்படும் போது 4 16, சரிங்களா? 1600, மீதி வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300. அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக வகுப்படலை. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 1600ன்னு எடுத்துன்னு வச்சுங்க, கண்டிப்பாக 4ஆல் வகுப்படும் இல்லையா? இல்லை 2000, 2400 இந்த மாதிரி வரும்போது, ஸோ நூற்றாண்டுகள் வரும்போது கண்டிப்பாக அது 400ஆலையும் வகுப்பட்டாதான் அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லீப் வருடம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.